ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சியை நம்ம சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். போன எபிசோடில் நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். இந்த எபிசோடை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். ஏற்கனவே ஒரு 3 எபிசோடு எவல்யூஷன் தியரி பரிணாம வளர்ச்சி கொள்கையை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அது தெளிவாக புரியும். இன்றைக்கும் நம்மோடு கூட சகோதரர் ரூபன் வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம சில கேள்விகள்லாம் கேட்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். Praise Lord. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. Once again, thank you so much for the invitation. இன்றைக்கி நாம் இந்த கேள்விகளோட போன எபிசோட அடுத்த பகுதிக்கு நம்ம போகலான்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? ஆமாம், போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். சரி. அவன் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தோம். ஓகே. 2023 ஸ்டார்ட்டில் ஆரம்பித்தோம். சரி. அப்புறம் அது இதுக்கு வந்தது 24th லாஸ்ட் இயர் வந்தது 24ல். சரி. இனிஷியலாக நம்ம வந்து 10லேருந்து 12 எபிசோட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. காட்ஸ் கிரேஸ் 27 எபிசோட்ஸ் க்ளோரி டு ஜீசஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நான் ஆக்சுவலி என்ன உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன்னா, என்ன லாஜிக்கில் என்னை இன்வைட் பண்ணீங்க? 27 எபிசோடுக்கு அப்புறம் ஏன் உங்களுக்கு இந்த டவுட் வந்துச்சு? இல்லை, அது ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் அது கேட்கணுன்ற அது ஒரு லாங் ஆன்சர். இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன். ரொம்ப வருஷமாகவே எனக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது நம்ம கிறிஸ்டியன் டேர்மில் சொன்னால் ஒரு பேர்டன்னு சொல்லலாம். என்னென்னா, சயின்ஸ் பேஸில் 1990s வந்து ஜஸ்டின் பிரபாகரன்னு ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எஸ்கட்டாலஜி, அப்பாலஜெட்டிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு வழி பார்த்துருவார். எல்லாத்துலேயும் ரவுண்டு கட்டி அடிப்பார் அவர். அப்போ நாம் இந்த எஸ்கட்டாலஜி நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த அப்பாலஜி ஸ்டைலில் இதை பேசுகிறதுக்கு, அதாவது ஒரு சில விஷயங்களை எடுத்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதை டீப்பாக உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரொம்ப ஆசை. அப்போது சில விஷயங்கள் எடுத்து பேசும்போது இதே தமிழில் இன்னும் கொஞ்சம் சின்சியராக ரொம்ப ஒரு மினிஸ்ட்ரியாக யாராவது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப வருஷமாக நான் தேடிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷமாக யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் முயற்சி பண்ணேன். அப்புறம் ஒரு சகோதரி மூலமாக தான் உங்களுக்கு தெரிய வந்துச்சு. நீங்கள் அது மாதிரி அப்போது இவ்வளோ விஷயங்கள் அவங்க எனக்கு சொல்லலை. உங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. சிலரை வந்து நம்மக்கிட்ட சொல்லும் போது அல்லது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்பிரிட்டில் ஒரு மூவ் இருக்கும். ஒரு சிலரை வந்து சொல்லும் போதே நமக்கு வேணான்னு தோணும். அது அது ஸ்பிரிட்டில் அந்த மூவ் இருக்கும். அப்போ உங்களை பற்றி சொல்லும் போது எனக்கு அந்த பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னு சொன்னால், சில வருஷங்களுக்கு முன்னாடி வேறொருத்தரை வச்சு அப்படி நம்ம ட்ரை பண்ணும்போது அவங்க சயின்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, பட் ஃபெய்த்தில் வீக்காக இருந்தாங்க, வேர்டில் வீக்காக இருந்தாங்க அவங்க. ஆனால் பட் கிறிஸ்டியன் தான். ஸோ அப்போ அந்த தப்பு இப்போ நடந்துடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பயமும் இருந்தது. அப்போ தான் எனக்கு அந்த மூவ் இருந்தது. சரி, உங்களை கேட்கலான்னும் போது எல்லாமே கரெக்டாக நடந்தது. வேறு உங்களை கூப்பிட்ட போது நீங்கள் வந்தீங்க, சென்னைக்கு வந்தீங்க. அப்போ சென்னைக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம பேசினோம், பண்ணோம். ஸோ காட் அப்போவே அது ஒரு, ஆனால் இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கிற ஃப்ளோவோ இப்போ இருக்கிற ஒரு காரியமோ அது ஃபஸ்ட் எபிசோடில் நமக்கு இல்லை. ஆனால் ஸ்பிரிட்டில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமாதானம் இருந்துச்சு, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தது. ஸோ அது அப்புறம் கண்டினியூ பண்ணோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி என் மைண்டில் 10 எபிசோடு தான் இருக்கணும்னு நான் நினச்சது. ஆனால் அது இவ்வளோ தூரம் வரும்னு எதிர்பார்க்கல. கர்த்தருடைய பெரிய கிருபை தான் அது உண்மையிலேயே. ஸோ காட் சூசன், அதனால் அது நடந்திருக்கு. பிரைஸ் லார்ட். ஆக்சுவலி நான் கேட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம், லாஸ்ட் எபிசோடு நம்ம பேசணும் இல்லையா, ஹோலி ஸ்பிரிட் தான் சில வேலைகளை பண்ண முடியும் அப்படின்ட்டு. இதில் லாஜிக் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு பைபிள் டீச்சர் வந்து அறிமுகமே இல்லாத ஒரு ஆள். நான் என் லைஃப்லேயே இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ தான் அப்பாலஜெட்டிக்ஸ் பற்றியே பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு தான் அவங்க கனெக்ட் பண்ணாங்க. ஒருவேளை பெருசாக நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா அதில் லாஜிக் இருக்குது. என்ன பேசுவேன்னு தெரியுமான்னு கேட்டால் எனக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியாதது கூட விஷயம் இல்லை. என்ன பேசுவோங்கிறது எனக்கும் தெரியாது. அது சில கொஷின்ஸ்லாம் வந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 எபிசோட்ஸ்க்கு, ஒரு 7 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் Q&A நம்ம ஆரம்பித்தோம். கொஷின்ஸ்லாம் கேட்கும்போது எனக்கு தலையே சுத்தம். அப்புறம் காட் வந்து ஒரு வசனத்தை சொல்லி கம்ஃபர்ட் பண்ணார். இது எல்லாமே யாரால் நம்மளுக்கு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், போன வாட்டி சொன்ன மாதிரி ஹோலி ஸ்பிரிட்டால் மட்டும்தான் சில விஷயங்கள் பண்ண முடியுமே ஒழிய வேறு யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. 100%.
ஹோலி ஸ்பிரிட்டோடைய கனெக்ஷன், அவருடைய மூவ் வந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி நாம செய்ற ஆளோட இருக்காது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத வேற ஆளோட இருக்கும். அது சில நேரத்தில நான் சொல்லக்கூடியது. சம்மந்தம் இல்லாத அது சம்மந்தம் இல்லாத ஆளோட அப்படின்னு சொன்னோம். நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன் இது. ஆ இது உங்களுக்காக நான் சொல்லல. பொதுவா சொல்லுவேன். என்னோட ட்ராவல் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஆளு. ஏன்னா, நான் அவ்வளோ ஒரு மாரி ஆள் நானு. ட்ராவல் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நெறையா கேட்பேன். நெறையா சந்தேகங்கள் இருக்கும் அந்த மாரிலாம். அதே மாரி நான் ஒரு மைண்ட் செட்குள்ள இருப்பேன். அந்த மைண்ட் செட்ல உலகபரமா எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க. அதுக்குள்ள இருக்கணும்னு நெனைப்பேன். ஆனா, எனக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டான ஆட்கள கர்த்தர் குடுப்பாரு. எனக்கு அது ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா ட்ராவல் பண்ணுவோம். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்ப நீங்க நானும் பண்றோம் இல்லையா? அ இதுக்கு முன்னாடி நம்பிக்கை டிவி அஸ்வின் இருக்காங்க. அஸ்வின் ஃபர்ஸ்ட்டு மீட் நானும் அவரும் அவரோட ஆஃபீஸ்ல பண்றோம். நான் இத சாட்சியா தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மீட் பண்றோம். பண்ணும்போது அஸ்வினோட ரொம்ப போகாது போல. அவங்களுடைய வே ஆஃப் டாக்கிங் பயங்கர இன்டலெக்சுவலா இருக்கும். இங்கிலீஷ்ல ரொம்ப இருக்கும். நம்ம அவங்களோட ரொம்ப போக முடியாது போல அப்படின்லாம் இருக்கும். அவங்ககிட்ட சொல்லும்போதே நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். காட் சொல்ற வரைக்கும் உங்ககிட்ட பண்ணுவேன். அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆ ஆனா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 500 எபிசோட் பண்ணியிருக்கோம். அமேசிங். மோர் தென் 5 இயர்ஸ். அப்பா! கோவிட் ஸ்டார்ட்ல இருந்து நாங்க பண்றோம். கோவிட் நடக்கும்போது செகண்ட் வேவ்ல இருந்தே நாங்க பண்றோம். மோர் தென் 5 இயர்ஸா பண்றோம். பார்த்தீங்கன்னு சொன்னா 500 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்க 2 பேரும் நீங்க இப்ப நம்ம 2 எபிசோட், 3 எபிசோட் பண்றோம்ல. நாங்க வந்துட்டு 3 நாள்ல 20 எபிசோட் பண்ணியிருக்கோம். அப்பா! எங்களுக்கே தெரியாது எப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு. பயங்கர ஆச்சரியமா இருக்கும். கிட்டத்தட்ட 1 வீக்குள்ளேயே நாங்க 40 எபிசோட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அமேசிங். அப்போ இந்த ஒன்னஸ்ங்கிறது ஹோலி ஸ்பிரிட்டால மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஆனா, அவர் வேற வேவ் லென்த் அவருடைய வந்து வேற. அவர் நடக்கிறது வேற. என்னுடைய வேவ் லென்த் வேற. நான் நடக்கிறது வேற. ஆனா, எங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒன்னஸ அழகா பார்க்க முடியும். நம்மளாவது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பண்றோம்ல. நாங்க டிஸ்கஷனே பண்ண மாட்டோம். ஓகே. இந்த சாட்சியா சொல்றேன். என்ன பேச போறோங்கிறத அங்க தான் நாங்க டிசைட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம என்ன பேசலாம்? இல்ல முந்தின நாள் நைட் எனக்கு ஆண்டவர் ஏதாவது சொல்லியிருப்பாரு. இல்ல அவருக்கு ஏதாவது உணர்த்தியிருப்பாரு. ஆனா 2 பேருக்குள்ளயும் இருக்கிற அந்த கனெக்ஷன். அதே மாரி தான் நான் உங்களோட பார்க்குறேன் இப்ப நான். பிரைஸ் தி லார்ட். மோர் தென் இப்ப பாருங்களேன் 27 எபிசோட்ஸ். நம்ம பிளான் பண்ணவே இல்ல. கர்த்தர் அப்படியே நடத்திட்டே வராரு. என்ன கேட்டா இதுவே பெரிய அச்சீவ்மென்ட். ட்ரூ. நம்மள பொறுத்த வரைக்கும். காடுக்கு இது ஒண்ணுமே இல்ல. சிம்பிள் விஷயம். ஸோ காட் வந்து என்ன டிசைட் பண்றாரோ அதுதான் இங்க. யாரோட சேர்ந்து நம்ம பண்ணணும், என்ன பண்றாரு. இதுல என் சுய விருப்பு, வெறுப்பு சில நேரத்துல ஒரு ஒரு விஷயத்துக்கு நானு சாட்சியாவும் சொல்றேன். சில நேரத்துல வந்து அ சவுலுகிட்ட வந்து தாவீதுக்கு பத்தி சொன்னா சவுலுக்கு கோவம் வந்துரும். அவர் வந்து தாவீது கொண்டது சவுல் கொண்டது 1000 தாவீது கொண்டது 16,000ன்னு வந்துரும். பல ஊழியர்களிடத்துல நான் பார்த்தபோது, நான் கத்துக்க கூடாதுன்னு நெனச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஊழியத்தில் அவங்க மட்டுமே எக்ஸ்போஸ் ஆகணும். வேற யாருமே உள்ள வரக்கூடாது. அப்படிங்கிற ஒரு மன எனக்கு அதுல விருப்பமே இல்ல. இயேசு கிறிஸ்துவோடைய விஷயம் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட உண்டான எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தந்து விட்டேன்பாரு. எந்த குருவும் தன் சீஷனுக்கு அப்படி செய்யவே மாட்டாரு. பிரதானமான கலைய கையில வச்சுப்பாரு. அந்த அந்த குரு பார்த்தீங்கன்னா, கையில வச்சுப்பாரு. வச்சுக்கிட்டு என்னைக்கு இருந்தாலும் அந்த சீஷன் நம்மகிட்ட டிபெண்டபிளா இருக்கணும்னு ஒரு தாட் ஒண்ணு இருக்கும். அஸ்திவாரம்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லி தர மாட்டாங்க. எந்த குருவும் சீஷனுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து 100% குடுத்துடுறாரு அப்போஸ்தலர்கிட்ட. இதுதான் ஒவ்வொரு லீடரும் டிசைபிள் கிட்ட ஃபாலோ பண்ண வேண்டியது. நாம ஆண்டவர் வந்து நம்மள அப்படிதான் பார்க்குறாரு. ஆண்டவர்ட்ட இருந்த 12 பேர் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேவ் லென்த். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம். ஸோ அவங்க 2 பேர்லாம் 3 வருஷம் டிராவல் பண்ணியிருக்காங்க ஒண்ணா. அந்த மாரி. ரொம்ப சந்தோஷம் உங்களோட இருந்தது எனக்கு உண்மையிலேயே. பிரைஸ் தி லார்ட். அண்ட் 100% நான் திரும்ப சொல்ல விரும்புறது குளோரி டூ ஜீசஸ். அண்ட் அந்த அத அக்செப்ட் பண்ற மைண்டுக்கும் தேங்க் காட் ஃபார் யூ. அதான் நினைச்சு தரல அவர் தானே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இதுல? ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, எவல்யூஷன் வச்சு பிரைமரியா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய ஆளுங்கள் ரொம்ப பெரிய கல்வியிலையும் இல்லாட்டி படிப்புலையும் இல்லாட்டி ஒரு இன்வென்ஷன்லையும் மிக உயரத்துல இருக்கிற ஆட்கள் பேசிக்கான தப்பா பண்ணுவாங்களா? அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு சில அனாலஜியும் ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன்ஸையும் வச்சு நம்ம பார்க்கணும். இதுல இங்கேயும் இருக்கு. பெரியவங்க தப்பு பண்ணா, அது தப்பே இல்லங்கிற ஒரு குரூப் இருக்கு. அவரெல்லாம் தப்பு பண்ண மாட்டாருங்க. நீங்க போய் அவர சொல்றீங்க அப்படிம்பாங்க. ஆக்சுவலி இந்த மைண்ட் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த மைண்ட் செட் தான்
முக்கால்வாசி எவல்யூஷனரியா பிலீவ் பண்றவங்களுக்கு காரணமே. அவங்க பிலீவ் பண்றதுக்கு காரணம் இதுதான். இவ்வளோ பெரிய ஆள் சொல்றாருங்க. ஹாக்கின் மாரி ஒரு ஆள் சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்சதுல ஒரு 1% நம்மளுக்கு தெரியுமா? அவர் சொன்னா கரெக்ட்டா தானே இருக்கும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா? ஒரு பிம்பம். ஆமா. அதுதான் இந்த எவல்யூஷன் தியரிய அக்செப்ட் மனுஷங்க பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் என்ன செஞ்சாராம், ஒரு ஒரு வித்தியாசமான பொருள நான் கண்டுபிடிச்சுட்டேன். யூ கம் அப்படின்ட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு அவர் அந்த பொருள இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. என்னன்னு கேட்டா, இந்த பொருளுக்குள் எதை போட்டாலும் உருகும். அது வந்து டிசால்வ் ஆயிரும் அதுல. அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா போடுறாரு. இரும்பு போடுறாரு, தங்கம் போடுறாரு, எல்லாம் சொல்றாரு. அப்படி சொல்றாரு. ஆனா செய்யல. சொல்றாரு. இத எதை போட்டாலும் அது உருகும். தங்கத்த உருகலாம். ஒரு 6 வயசு பையன் எழுந்திருச்சு, ஐ ஹேவ் அ கொஸ்டின் அப்படின்னாராம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னாரு. உடனே அவங்க அப்பா அம்மாலாம், சும்மாறா சயின்டிஸ்ட் அப்படி. அவர் சொன்னாரா, கேட்கட்டும் அப்படின்னாரா. எந்த பொருளை போட்டாலும் அது உருகும் என்றால், அதை எந்த பொருள்ல வைப்பீங்கன்னு கேட்டாராம். புரியுது. இல்லையா? புரியுது. அதுல எத போட்டாலும் உருகிரும். அப்ப நீங்க அத எதுல வைப்பீங்க? இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தானே. கரெக்ட். அப்ப அவர் சொன்ன வேர்ட்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு தானே. அனாலஜிக்கல் எரரே இருக்கே. இருக்கு இல்லையா? அந்த மாரி தான் பல நேரங்களிலே பெரியவர்கள் செய்கிற சின்ன தப்ப மக்கள் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. தெரிய மாட்டேங்குது. ஆனா என்ன நிதர்சனமான உண்மைன்னா, இத ப்ரமோட் பண்ற முக்கால்வாசி பேரு காமன் சென்ஸ்லயே எரர் பண்ணியிருப்பாங்க. அடிப்படை அறிவுல. அடிப்படை அறிவிலே எரர் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு விஷயத்த தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே. ரொம்ப எனக்கு இந்த அடிப்படை அறிவு காமன் சென்ஸ்னா, காமன் மேனுக்கு புரிஞ்சிரும் பாருங்க. கரெக்ட். அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு வேண்டியது அதான். ஆமா. ஓகே. ஹாக்கின் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இந்த ஹாக்கினுடைய ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, நம்ம 2 பேரையும் தொலைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா, நம்ம ஹாக்கியனை பத்தி தான் நெறைய இடத்த டேமேஜ் பண்ணிட்டே இருக்கிறோம். இத டேமேஜ் பண்ணணுங்கிறது ஆக்சுவலி இன்டென்ஷன் நம்ம இல்ல. நோக்கம் இல்ல. ஆனா, அவர் பண்ணியிருக்க வேலை அது. ஆமா. ஓகே. ஹாக்கின் என்ன சொன்னாரு? ஏன் அத நம்ம நெறைய பேசுறோம் அப்படின்னா, கடைசி ஒரு 10 ஆண்டுல ஹாக்கின் நியூஸ்ல நம்ம எத்தன தடவ பார்த்துருக்கோம். வேற எத்தன சயின்டிஸ்ட் இப்படி சொன்னாங்கங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நியூஸ்ல. அதிகப்படியான நியூஸ் வந்து இவர பத்தி தான் வந்திருக்கும். ஹாக்கின் ரீச் ஆன அளவுக்கும், ஹாக்கின் கொடுத்த பாதிப்பும் வேற யாருமே செய்யவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு பண்ண மாரி எனக்கு தெரியல. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "பிகாஸ் தேர் இஸ் அ லா சச் அஸ் கிராவிட்டி, த யூனிவர்ஸ் கேன் அண்ட் வில் கிரியேட் இட்செல்ஃப் ஃப்ரம் நத்திங்." அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கிராவிடேஷனல் லா இல்லாட்டி கிராவிடேஷனல் விதி. இந்த மாரி இயற்கையில இருக்க விதிகளினால யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம், பூமி, சந்திரன், சூரியன் தன்னை தானாகவே கிரியேட் பண்ணிக்கும். உருவாக்கிக் கொள்ளும். விதி தன்னைத்தானே கிரியேஷன் உடையதாக இருக்கிறது. அது தன்னைத்தானே சில விஷயங்களை உருவாக்கிக் கொள்ளும். விதி. விதியினால் படைக்கப்பட்டது தான் இது எல்லாமே அப்படின்ட்டு இவரு சொல்றாரு. ஓகே. லா கேன் கிரியேட். லா கேன் கிரியேட். இத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அத நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன். இதுக்கு நான் ரெஃபரன்ஸா யார எடுக்கிறேன் அப்படின்னா, 20ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய திங்கர்ன்னு என்னைய கேட்டா, நான் வந்து யார சொல்லுவேன்னா, சி.எஸ். லூயிஸ் அப்படின்ற ஒருத்தர சொல்லுவேன். சி.எஸ். லூயிஸ். ஆமா. இந்த சி.எஸ். லூயிஸ பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. பட் ஆனா அவரோட படைப்ப பத்தி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். படைப்பின் பெயர் தெரிஞ்சிருக்கும். ஆமா. நார்னியான்னு ஒரு காமிக் வந்தது. காமிக் புக்கு, அப்புறம் மூவி இதெல்லாம் வந்தது. ஆக்சுவலி நார்னியா வந்து ஒரு பைபிள் பேஸ்ட் மூவி. ஓகே. ஆமா. பைபிள் வச்சு தான் அவர் எழுதினாரு. 1950க்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 10 கோடி புக்ஸ் அது சேல்ஸ் ஆச்சு. ஓ! அவர பத்தி இன்னும் ஒரு சில சிறப்பான விஷயங்கள் சொல்லணும்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய சயின்டிஸ்ட். ஒரு உதாரணத்துக்கு டாக்டர் பிரான்சிஸ் காலின்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு அமெரிக்கால. அவர் யார் அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் சீக்வென்சிங் ப்ராஜெக்ட்டுக்கு உலகத்துல மொத ஹியூமன் ஜீன வந்து சீக்வென்ஸ் பண்ணி 10, 15 ஆண்டுகள் ஒர்க் பண்ணி அத முடிச்சவரு. அந்த மாரி ஆளுங்கலாம் இவர் எழுதின புக்ஸ பார்த்து ரசிக்கப்பட்டவங்க. அப்பா! சி.எஸ். லூயிஸோட புக்க பார்த்து தான் அவர்லாம் ரசிக்கப்பட்டதா அவருடைய ஒரு பதிவுல சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு பிலீவர். இன்னைக்கும் நெறைய இடத்துல பேசுறாரு இந்த அப்பாலஜெட்டிக்ஸ பத்தி. ஆனா என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, இவங்களுக்கு வருது இல்லையா ஹைப். இந்த ஹாக்கிங் மாரி ஆளுங்களுக்கு ஹைப் வருது இல்லையா? இந்த ஏத்தியிசத்த ப்ரமோட் பண்றவங்க வர ஹைப். அது இந்த மாரி ஆட்களுக்கு அவங்க சாதிச்சே இருந்தாலும், பிரான்சிஸ் கோலின் எத்தன பேருக்கு தெரியும்னு கேட்டா, ரொம்ப கம்மியான பேருக்கு தான் தெரியும். அது எப்பொழுதும் இருக்கதான விதி தான் அது. ஆமா. அது அப்படி ஒரு விதி இருக்குங்க. பிரான்சிஸ் கோலின பத்தி சொல்லணும்னா, ஒபாமா இவர அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருந்தாரு. அவ்வளோ பெரிய ஆள். நல்ல ஒரு பிலீவர். இன்னைக்கும் அவர் ஊழியம்லாம் நெறைய பண்றாரு. சரி அது இருக்கட்டும். இப்ப என்னன்னா,
சிஎஸ் லூயிஸ் எப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப யூனிவர்ஸ்ல லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் இருக்கு. லாஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கு. பேசிக்கா நம்ம பார்க்கிறது லாஸ் ஆஃப் பிசிக்ஸ். அதுல 100க்கும் மேற்பட்ட விதிகள் இருக்கு. இல்லாட்டி சட்டங்கள், நியமங்கள்னு நம்ம சொல்றோம். லாஸ் ஆஃப் பிசிக்ஸ். ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லா ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு லா. லாஸ் ஆஃப் மோஷன்ங்கிறது ஒரு லா. அதுக்கு அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிறது ஒரு லா. அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் இண்டக்ஷன். இது எல்லாமே லா. இது மாதிரி 100க்கும் மேற்பட்ட விதிகள் இயற்கையில இருக்கு. அது வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அந்த விதியை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ ஆப்பிள் கீழே விழுந்ததை வச்சு இவர் கண்டுபிடிச்சார், ஐசக் நியூட்டன். ஆமா, லா ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு. அது விதி இருக்கு, அதை இவர் கண்டுபிடிச்சார். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேனே. ஒரு ஏன்ற ஒரு பால் இருக்கு, பின்ற ஒரு பால் இருக்கு. ஏ போய் என்ன பண்ணுதுன்னா பியை முட்டுது. இந்த லா என்ன சொல்லுதுன்னா, தி மொமெண்டம் லாஸ்ட் பை பால் நம்பர் ஏ ஆர் பால் ஏ வில் பி ஈக்குவலன்ட் டு தி மொமெண்டம் கெயின்டு பை பி. சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ பால் ஏ போய் முட்டும் போது இது இழந்த எனர்ஜியும் அந்த பி இருக்கு இல்லையா, அது இம்பேக்ட் ஆகுற எனர்ஜியும் சேமுங்கிறது தான் விதி. ஹாக்கின் என்ன சொல்றாருன்னா, லாவே எல்லாத்தையும் படைக்குங்கிறார். ஓகே, இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா, இப்போ அந்த முதல் பால் போய் அடித்த உடனே இதிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி இதுக்கு போயிடுது. அதனால தான் இது மூவ் ஆகுது. ஸோ இது இழக்கிற எனர்ஜி, இது பெற்றுக்கொள்கிற எனர்ஜி. எக்ஸாக்டா சொன்னீங்க இல்லையா? இவர் என்ன சொன்ன வர்றாருன்னா, இந்த லா இருக்கிறதுனால பால் அதுவா நகருங்கிறாரு. தானாக போய் இடிக்குங்கிறார். ரெண்டாவது ஏ போய் பியை தானாகவே இடிக்கும். கரெக்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு. புவியீர்ப்பு சக்தி. புவியீர்ப்பு சக்தி. ஒரு பொருள் இனர்ஷியாவிலிருந்து விழுகுதுன்னா, இனர்ஷியானா ரெஸ்ட்ன்னு நம்ம சொல்லுவோம் பிசிக்ஸ்ல. இனர்ஷியாவிலிருந்து ஒரு பொருள் கையில இருந்து இங்க தள்ளி விடாம இப்படி கையை மட்டும் எடுக்கிறீங்க, கீழே விழுகிறது. விழுகும்போது மொதல் செகண்ட்ல 9.8 மீட்டர் பர் செகண்ட்ல விழும். ஆனால் இந்த கிராவிட்டி போய் நம்ம கிச்சன்ல இருக்க மேல இருக்க பொருளை தள்ளி விடாது. ஓகே, பூனை வந்து தள்ளுனுச்சுன்னா அது என்ன ஸ்பீட்ல விழுகும்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட்ல விழும். அந்த புவியீர்ப்பு சக்தின்ற விதி அங்கே ஆக்டிவேட் ஆகுது. விதியின் படி விழும். விதியின்படி விழும். ஆனால் அந்த அந்த புவியீர்ப்பு சக்தியானது அந்த ஷெல்ஃப் மேலே இருக்கிற பொருளை கீழே தள்ளாது. ஓகே, எங்கேயுமே தள்ளாது. இன்னொரு எக்ஸாம்பிள், லா ஆஃப் இண்டக்ஷன் ஒன்று இருக்கு. லா ஆஃப் இண்டக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது, அதில் ஒரு இன்டரப்ஷன் நடக்கும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது விதி. இது இயற்கையிலே இருக்கிற விதி. இந்த விதியின் அடிப்படையில் தான், இந்த சட்டத்தின் அடிப்படையில், இந்த ஃபிசிக்ஸ் லாவின் அடிப்படையில் தான் நம்ம உலகத்தில் பார்க்குற அத்தனை ஜென்ரேட்டர்ஸும் இருக்காது. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கட் பண்ணும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இது இருக்கு. ஆனால் இந்த விதி கரண்ட் அதுவாக கிரியேட் பண்ணாது. ஜெனரேட்டர் சுத்தினா தான் ஆகும். அந்த ஜென்ரேட்டர் சுற்றும் போது இந்த விதியின்படி கரண்ட் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஹாக்கின் என்ன சொல்ல வர்றாரு? ஹாக்கின் என்ன சொல்ல வர்றாருன்னா, விதியே கரண்ட்டை கிரியேட் பண்ணுங்கிறாரு. ஓகே, இன்னும் பொது ஜனங்களுக்கு ஒரு புரியுற மாதிரி இன்னொரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் ஒரு நாட்டில் ஒரு கொலை நடக்குது. இந்திய நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொலைக்கு தண்டனை வந்து செக்ஷன் 302 ஆஃப் இந்தியன் பினல் கோட், ஐபிசிக்கு கீழே இதெல்லாம் இருக்கு. இந்த விதி கொலையை தடுக்குமான்னு கேட்டால் தடுக்காது. இந்த விதியின்படி சட்டத்தை போலீஸ் போய் நிறைவேற்றும். அவருக்கு தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனையின் மூலமா நிறைய கொலைகள் தடுக்கப்படலாம். ஒருவேளை அந்த விதியை ஒருத்தன் ஃபாலோ பண்ணா தண்டனை கிடைக்கும்னு நினச்சி பயந்தானா, இந்த செக்ஷன் படி நடந்தானா, அவன் அந்த கொலையை பண்ணாமல் இருப்பான். ஓகே, ஹாக்கினோட பிலீஃப் என்னன்னா, சட்டம் இருக்குல்ல, அதுவே எல்லாத்தையும் பண்ணுங்கிறாரு. இனி கொலை நடக்காது, அது நடக்காது, எல்லாம் நடக்காது. இதான் காமன் சென்ஸ் பிரச்சனை. லாஸ் ஆஃப் பிசிக்ஸும் லாஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸும் எதையும் உருவாக்குனதா ஒரு ஹியூமன் பீயிங் அப்சர்வ் பண்ணதே கிடையாது. விதி எதையும் உருவாக்கவில்லை, எதையும் சிருஷ்டிக்கவில்லை. அது சிருஷ்டிக்க முடியாது, எதையும் செய்யவே செய்யாது. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா மனுஷங்களுக்கு கிடைக்கவே ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்ததே இல்லை. ஆனால் இவரோட பிலீஃப் என்னன்னா, சட்டங்கள் எல்லாவற்றையும் செய்யும். அதனால தான் இந்த பூமியும் பிரபஞ்சமும் வந்துச்சு அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ அந்த நத்திங்லேருந்து உருவாகும்போது அந்த விதியின் அடிப்படையில் இதெல்லாம் வெடிச்சு எல்லாம் நடந்துச்சு. அந்த விதி தான் இவ்வளோ எல்லாத்தையும் பிக் பேங் தியரி உருவாக்கி இருக்குங்கிறாரு. விதியின் அடிப்படையில் எதாவது நடக்கும். ஆனால் விதி எதையும் கிரியேட் பண்ணாது. விதி கிரியேட் பண்ணாது. நத்திங்லேருந்து ஒன்று கிரியேட் அது பண்ணவே பண்ணாது. இன்னும் அவங்களுக்கு நத்திங்னா என்னன்னு தெரியாது. அது வேற விஷயம். அது வேற கதை. நத்திங்லேருந்து எதையுமே அது கிரியேட் பண்ணாது. எந்த விதியும் எதையும் கிரியேட் பண்ணாது. ஓகே, ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த விதி படி நடக்கும்.
திரும்ப நான் சிம்பிளா சொல்லணும்னா, திரும்ப ரிப்பீட் பண்றேன். கிச்சன்ல இருக்கிற சாப்பாடு டப்பாவ கிராவிட்டி தள்ளி விடாது. பூனை போய் திங்கும்போது தள்ளி விட்டுச்சுன்னா, கிராவிட்டி விதிப்படி விழுவும் அது. ஓகே. இப்போ கார் ஆக்ஸிலேட்டர் குடுத்தா வண்டி போகும். இல்லையா? ஆமா. அந்த ஃபோர்ஸ்ல அந்த வண்டி போகும். ஃபோர்ஸ்ல போகும். ஆக்ஸிலேட்டர் கேபிள் இருக்கு, ஆக்ஸிலேட்டருடைய பெடல் இருக்கு, வண்டியில பெட்ரோல் இருக்கு, கார் இருக்குன்னா, கார் தானா போகாது. விதி அதுவா தள்ளிட்டு போகாது. விதி அதான் தள்ளிட்டு போகுது. கைனடிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, சேஞ்ச் இன்டு கைனடிக் எனர்ஜியா மாறவே மாறாது. வராது. இது வந்து ஃபண்டமெண்டல் காமன் சென்ஸ் இது. ஓகே. இதுல இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல ஏதாவது ரொம்ப கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் நான் இன்னும் கண்டுபிடிக்கல. இனிமே கண்டுபிடிப்போம். இது ஒரு மிகப்பெரியதான இவங்களுடைய மாய்மாலம். எதையாவது சொன்னோம்னா, இதுவரைக்கும் இப்ப நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இனி கண்டுபிடிப்போம்பாங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் நம்புற பிலீஃப சயின்டிஃபிக் டெர்ம்ஸ்ல அவங்க சொல்றாங்க. அதான் அனாலஜி. இனி கண்டுபிடிப்போம்னா பிலீஃப். நான் இப்படித்தான் இருக்கும்னு நம்புறேன். அத நம்புறத ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு என்னென்ன சயின்டிஃபிக் டெர்ம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொன்ன மாரி இது ஒரு அடிப்படை காரியம். சாதாரண ஒரு மனுஷனுக்கே தெரியுமே. மிதிக்காம சைக்கிள் போகாதுன்னு. இது ஏன் போகாது? மிதிச்சீங்கன்னா விதிப்படி அது போகும். விதிப்படி அது போகும். அவ்வளோதானே. இதுல தான் அவர் ஃபெயில் ஆனாரு. ரைட். இதுக்கு அடிப்படை என்னன்னா, பிலாசபின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு இல்லையா? ஆமா. அத படிச்சிருந்தோம்னா இவ்வளவு ஸ்டூபிடா நம்ம பேச மாட்டோம். அத ஒரு 100 வருஷமா ஒதுக்கி வச்சுட்டு, கணக்கு மட்டும் படிச்சதுனால, ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப டீப்பா போயிட்டேன். வெளியில வர்றதுக்கு தெரியல. சில இதுல சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டோம் திரும்பி வரதுக்கு பிரமிட பத்தி சொல்லுவாங்க. பிரமிடுக்குள்ள உள்ள போயிட்டாங்க. திரும்பி வர்றதுக்கு நெறைய பேருக்கு வழி தெரியாது. அப்படிங்கிற மாரி மாட்டிப்பாங்க அப்படிம்பாங்க. ஒருவேளை அந்த மாரி இருக்குதோ என்னமோ இதுவும். ஆமா. அதனால இவங்க ரொம்ப யோசிக்கிறோம்னு யோசிச்சு, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, காமன் சென்ஸ்ல கோட்ட விட்டுருவாங்க. இவ்வளோ பெரிய மனுஷர்கள் வந்து அடிப்படை விஷயத்துல தவறி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய கூட்டம் அவர் சொன்னாருன்ட்டு இந்த அடிப்படையை கூட யோசிக்காம பின்பற்றிக்கிட்டு இருக்குது. இத ஃபர்ஸ்ட் யோசிக்க தெரியணும். தெரியும். யோசிக்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு நமக்கு சப்ஜெக்ட் இல்ல. பிலாசபின்னு கொஞ்சம் இருந்துச்சு. அது ஓரளவுக்கு சொல்லிக் கொடுக்கும். அத நம்ம முழுசா ஒதுக்கிட்டோம். இவர் ஏன் வந்து பிலாசபி டெட்ன்னு சொன்னாருங்கிறது எனக்கு இப்ப புரியுது. அந்த பிலாசபி டெட்ன்னு சொன்னதுடைய விளைவு இதுதான். இதான். ஓகே. அது கொஞ்சம் படிச்சிருந்தாருன்னா, காமன் சென்ஸ் ஒர்க் ஆகாம போயிருக்காது. இத இன்னும் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் பிலீவ் பண்றத ரெக்கார்ட்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். இவர் சொன்னது. இந்த விதி வந்து எல்லாத்தையும் படைக்கும் அப்படிங்கிறத ரெக்கார்ட்ஸ்ல பார்த்திருக்கேன். அப்போ நம்ம இத அப்படியே ஒரு சயின்டிஃபிக்கலா நீங்க அத அழகா சொன்னீங்க. பட் கண்டிப்பா இத பத்தி பைபிள்ல ஒண்ணு இருக்கும் தானே. இல்லாம எப்படி இருக்கும்? பைபிள்ல இல்லாம இருக்கவே இருக்காதுல்ல. இது எங்க இருக்குன்னா, கொலோசையர் 1:15 15ல 17 வரைக்கும் படிச்சாங்கன்னா தெரியும். 16வது வசனத்துல பாருங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும். காட் இன்விசிபிளா இருக்கிறதையும் அவர் தான் கிரியேட் பண்ணாரு. நம்ம இந்த இன்விசிபிளா இருக்கிறத அவர் தான் கிரியேட் பண்ணாருங்கிறத நம்ம இது எப்படி இதுவரைக்கும் நான் பார்த்த பார்வை சொல்றேன். பரலோகம் வந்து காணப்படாதவைகள். பூமியில உள்ளதெல்லாம் காணப்படுவைகள். இன்விசிபிள் காட் கிரியேட்டிங் த விசிபிள் வேர்ல்டு. ஆமா. ஸோ இந்த காணப்படுகிறவைகளை அவர் உண்டாக்கினார். ஸோ இதெல்லாம் காணப்படுது. காணப்படாதவைகள் அப்படின்னா பரலோகம் அப்படிங்கிறதோட கூட நம்ம நிறுத்திட்டோம். அதுல இன்னொரு பார்ட்டும் இருக்கு. காணப்படாதவைகள் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பூமியிலேயே இந்த விதிகள்லாம் காணப்படாத லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் 100க்கும் பிளஸ் விதிகள் இருக்கு இல்லையா? இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. நம்ம அப்சர்வ் தான் பண்ணலாம். கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு தான் அப்படி ஒரு விதி இருக்குன்னே நமக்கு தெரியும். இன்னும் எவ்வளவு இருக்குங்கிறதும் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. இத முழுசையும் காட் தான் உட்கார்ந்து அத விதியா டிக்டேட் பண்ணியிருக்காரு. நான் சமீபத்துல ஒரு விஷயத்துல இதை யோசித்தேன். இந்த மாதிரி யோசிக்கல. வேற ஒண்ணுல யோசித்தேன். ஒரு சிம்பிள் நீங்க சொன்னீங்களே அது காமன் மேன். அந்த மாதிரி காமன் மேனா யோசித்தேன். ஒரு கதவை மூடுனா ஒரு சவுண்ட் வருதுல்ல. ஆமா. செருப்ப கழட்டினா ஒரு சவுண்ட் வருதுல்ல. தண்ணி கொட்டினா ஒரு சவுண்ட் வருது. இத்தனை வெரைட்டி ஆஃப் சவுண்டு ஒவ்வொன்றும் ஒன்று அந்த எனர்ஜி இந்த எனர்ஜியோட இடிக்கும் போது அது வருது. சவுண்டுங்கிறது அங்கே தானே கிரியேட் ஆகுது. இந்த மேகம் இடிக்கும் போது தானே இடி உண்டாகுது. அப்போ அந்த மாதிரி இந்த சவுண்டுக்குள்ள இத்தனை விதமான இன்விசிபிள் காரியங்கள் வச்சிருக்காரு தானே அவரு. ஆமா. புதுசா ஒரு பொருளை அங்கே கீழே போட்டோம்னா அந்த பொருளுக்கும் கீழே போய் மோதும் போது தரைக்கு மோதும் போது ஒரு சவுண்ட் ஒன்று உருவாகுது இல்லை. ஒரு டிஃபரன்ஷியேட்டட் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க சொல்றது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சவுண்டா இருக்குல்ல. ட்ரூ. கதவு தாப்பால் போடும்போது ஒரு சவுண்ட் வருது. கதவை திறக்கும் போது ஒரு சவுண்ட் வருது. வீட்டுக்குள்ள வந்து செருப்பை கழட்டும் போது ஒரு சவுண்ட் வருது இல்லையா? இத்தனை விதமான கிரியேட் பண்ணி வச்சிருக்காரேன்னு நான் யோசித்தேன்.
நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயமா அப்ப எவ்வளோ சவுண்ட்ஸ். இந்த சவுண்ட வச்சு தானே பல நேரத்துல நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோம். தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கதவு தொறந்தாருன்னா கண்டுபிடிக்கிறோம். நடக்கிறத வச்சு எந்திரிக்கிறோம்ல. அப்ப இன்விசிபிளா கர்த்தர் எவ்வளோ உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்ல லைஃப்ல. ட்ரூ. இல்லையா? அப்ப நான் இந்த வசனத்துக்கான விளக்கத்த நான் இப்படி பார்க்கிறேன். ட்ரூ. அதே மாரி இந்த படிச்சவங்களுக்கும் டெல்யூஷன்ங்கிறது வரதான் செய்யுது. இதுதான் நம்ம டெல்யூஷன் சொல்றோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு நம்மளுக்கு வருதுல்ல. ஒரு விஷயம் நல்லதா நடந்த உடனே நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க? நான் பண்ணேன். அதனால வந்துச்சு. இன்னும் ஒரு சில பேர் அதுல எக்ஸ்ட்ரீமா போய் தான் தான் கடவுள்ன்றாங்க. அது கடைசி எக்ஸ்ட்ரீம் லெவல். இன்னொருத்தர் சில பேர் நாங்க மினிஸ்ட்ரி பண்ணலன்னா, காடே இல்லம்பாங்க. இந்த கடைசி காலத்துல எங்க தவிர ஊழியக்காரங்க இல்லைம்பாங்க. இதுதான் ஸ்பிரிச்சுவலா கடவுளோட சத்தியத்தை அறிஞ்சவனுக்கே இந்த டெலிவிஷன் வரும்னா, இவங்களுக்கு வராதா? வாய்ப்பு இருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்கு. தேவனை அறியாதவனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே எங்களால முடியும். சயின்ஸ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கிற ஒரு தாட்ல இருக்கவங்களுக்கு, காமன் சென்ஸ்லயே ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம் பிரதர். ரொம்ப தெளிவான விளக்கம். ரொம்ப அழகா போச்சு. அடுத்த உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானால், தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. அல்லது கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க அனுப்புங்க. சகோதரனும் நாங்களும் கர்த்தருடைய துணையோடு கூட வேத வசனத்தின் விளக்கத்தோடு கூட பதில் கொடுக்க முயற்சிக்கிறோம். தொடர்ந்து சகோதரனுடைய நீங்கள் வீடியோஸ் எல்லாத்தையுமே வைசோ பைபிள் அப்படின்னு சொல்லக்கூடியதான அவங்களுடைய யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. அதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த சேனல்லையும் போய் பாருங்கள். இன்னும் நிறைய விளக்கங்கள் அதில் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோட் வழியாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார்.